Hi guys, welcome to RC Vlog, Rafi and Cooper Vlog. என்னடா இவன் ரஃபி அண்ட் கூப்பர் வீலாக்னு சொல்கிறான். கூப்பரை காணுமேனு பார்க்காதீங்க, கூப்பர் வீட்டில் இருக்கான். இப்போ நான் வந்து ஆஃபீஸ் ஆக்சுவலாக போயிட்டுருக்கேன். சும்மா ஒரு சின்ன ட்ரை, இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் போகும்போது சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஒரு 3 to 4 minutes மேக்ஸ் ஏதாச்சும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலான்னா வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் இந்த ஸ்கூல் மெமரிஸ். ஸோ இப்போ வந்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறத விட நம்ம போன அந்த ஒரு 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மள இந்த 90s ஜென்ரேஷனே ஒரு பயங்கரமான ஜெனரேஷன். அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ஒரு ஹாப்பினஸ், இப்போல்லாம் எந்திக்கிறதுக்கே ஒரு வருத்தம். நம்மலாம் வந்து ஜாலியாக இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவான், இவன் வருவான், அவன் வருவான், ஜாலியாக விளாடுவோம். நம்ம கிளாஸில் அட்டை அடிக்கிறது, பிடி பீரியடு, லஞ்சு ஷேரிங்கு, அது இதுன்னு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களெல்லாம் வந்துட்டு பைக்கில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறாங்க, நேராக காரில் எடுத்துகிட்டு போய் விட்டுறாங்க. பக்கத்து தெரு, பக்கத்து 2-3 பில்டிங்காக இருந்தாலுமே பைக்கில் தான் கொண்டு போய் இப்போலாம் விட்டுறாங்க. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தெரு இருந்தாலுமே நடந்து போவோம், 2 கிலோமீட்டர் இருந்தாலும் சைக்கிளில் போவோம், 4-5 கிலோமீட்டர் இருந்தால் பஸ் பாஸ் வாங்கிட்டு போவோம். ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி 90s நம்ம எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஃபீல் பண்ணி நம்ம வந்து வளர்ந்தோமோ அந்த மாதிரி வளர்த்தா பெட்டர்னா. இதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு நல்ல பாண்டிங் கிடைக்குது. ஜூனியர் சீனியர்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஒரு பயங்கரமாக நம்ம எல்லாரும் கூடயும் மிங்கில் வரோம் நம்ம அந்த டைமில். பட் இப்போ வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவனுக்கே தெரிய மாட்டேது. நம்ம செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம், ஸ்கூல்லலாம் நம்மலாம் வீட்டில் அம்மா நமக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தா, டே பக்கத்தில் உன் ஃப்ரெண்ட் இருந்தானா இந்த அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தோசை வைக்கிறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இப்போது லஞ்சு பேக் பண்ணி கொடுத்து ஸ்கூல் டீச்சர்ட்டை போய் அவனை மட்டும் சாப்பிட வைங்க, அவனுக்கு மட்டும் கொடுங்க. இப்போதுலேருந்தே நம்ம அந்த ஷேரிங் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை நம்ம பசங்களோட மனசில் விதைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க வளர்ந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். நம்ம எப்படி 90s கிட்ஸுங்கிற ஒரு ஜென்ரேஷன் நமக்கு இருக்கிற மாதிரி இப்போ இந்த 2K கிட்ஸ் ஓகே ஃபைன், பட் இப்போ இந்த ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டாலாம் வந்து அந்த மாதிரி வருவாங்களா அப்படியே நமக்கு தெரியல, ஒரு டவுட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம 90s எப்படி வளர்ந்தோமோ அந்த சர்க்கிளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நடந்து கொண்டு போய் டைம் இருந்தால் கொஞ்சம் ஸ்பேர் பண்ணி 2-3 தெரு தள்ளி தான் ஸ்கூல் இருக்குது, இல்லை ஒரு 4-5 பிளாக் தள்ளி தாங்க, நடந்து கொண்டு போய் விட்டிங்கன்னா ஒரு 4-5 பேரை பார்ப்பாங்க, கடைகளை பார்ப்பாங்க, பேசுகிறத பார்ப்பாங்க, கேட்பாங்க. அவங்களுக்கு நிறைய புது புது விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து நம்ம வந்து வளர்ந்த அதே பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வளர்க்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, பாசிட்டிவான கமெண்ட்ஸாக போடுங்க. சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த டாபிக் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் மறுபடியும் டிரைவிங்கில். அன்டில் தென் டாடா பபாய் ஃப்ரம் RC Vlogs.